அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாள் வந்து ரொம்பவே எனக்கு வந்து பிஸியாக தான் போயிருந்தது. ஸோ மார்னிங் எந்திரிச்சேன்னா தொழுகை எந்திரிச்சிட்டேன்னா அன்றைக்கி நாள் வந்து எனக்கு லாங்காக போகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து தூங்கிடுவேன், இல்லாட்டி அலாரம் அடிக்கிறது வந்து கேட்காது, தூக்கத்தில் அமர்த்தி வச்சுட்டுலாம் படுத்துருவேன். அப்படி வந்து நாள் வந்து ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து மார்னிங் எந்திரிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் துணி போடுற வேலை இருந்துச்சுன்னா வந்து காலையிலே முடிஞ்சிடும். ஏன்னா வந்து பிளக்லாம் அங்கங்கே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா வயர் போட்டு தான் நான் வந்து இது பண்ணணும். அது இந்த வயர் இந்த ரூம் ஃபுல்லாக கிடக்கும். இந்த மாதிரி மார்னிங் டயத்தில் போடும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனாலே வந்து எப்படியாவது மார்னிங் வந்து எந்திரிச்சிருவேன், டீயை வந்து போட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி ஹிஜாப்லலாம் வந்து ஸ்டெயின் வந்து ஆயில் ஸ்டெயின் வருதுல்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த மாதிரி பண்ணேன். பட் 90% வந்து கிளியர் ஆன மாதிரி தெரியல. ஒரு 10% தான் வந்து அந்த ஸ்டெயின்லாம் போன மாதிரி இருந்துச்சு. அது மேபி ப்ராப்பராக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு ப்ராப்பராக பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இல்லை. அதுவும் இல்லாமல் மார்னிங்கே வந்து எங்கள் அம்மா வந்து மாவு அப்படியே வந்து ஆட்டின மாவு ஃபுல்லாகவே கொட்டிட்டாங்க. ஸோ கை வந்து அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் இல்லாமல் அது வந்து கொட்டுறது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை அள்ளுறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாவு அங்கங்கே ஒட்டி அதை கிளியர் பண்ணி அள்ளுறதுக்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பூரிக்கு வந்து மசாலாவுக்கு வந்து நானே வந்து தாளித்து விட்டுட்டேன். வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் அக்கா வந்திருந்தாங்க. ஸோ மார்னிங்கே வந்திருந்தாங்க. அதுக்குனால வந்து இன்றைக்கி பூரி பண்ணலாம் அப்படின்னு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே யாராவது வீட்டுக்கு வந்திருந்தால் ஒன்று பூரி இல்லைனா வட்டலாப்போ கோழியாப்போ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து பண்ணுவோம். 2 தான். ஸோ மார்னிங் மெனுனாலே இது தான். இந்த மாதிரி வடை போடுறது அந்த மாதிரி பழக்கலாம் வீட்டில் இல்லை. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ பூரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உருண்டை பிடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து நேரம் போகும். உருண்டை பிடிக்கிறது தான் ரொம்ப நேரம் போகும். ஏன்னா அது வந்து கரெக்டான சைஸுக்கு வந்து உருட்டணும். இது வந்து கொஞ்சம் ஈஸியான இது தான். ஸோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது. ஆனால் எனக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். பூரி போடுறதுக்கு வந்து வராது. ஸோ இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு சம்திங் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் லைட்டாக வந்து புஃப்னு வரல. பூரி நாளாக போட்டு அப்பளமாக போயிடும். இது வந்து எங்கள் அக்கா வந்து வச்சுருந்தாங்க. இந்த பாடி லோஷனை பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேர் ரிவ்யூலாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அக்கா சொன்னதுமே அதுதான். அது வந்து கொஞ்சம் நேரம் தான் அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வந்து தெரியுமா. பட் நம்ம அடிக்கிற பர்ஃப்யூமுக்கு அதெல்லாம் வந்து ஈடாகாது. கொஞ்சம் நேரம் ஸ்மெல் வரும், அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் எங்கே போகணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே லைட்டாக கையில் வச்சு பார்த்துருந்தேன். நல்ல ஸ்மெல் வந்துருந்துச்சு. அந்த 10 மினிட்ஸ் நல்ல ஸ்மெல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்மெல் வந்து இல்லை. கிட்டத்தட்ட 15 நாளாக வந்து ஆரி வந்து போட்டு கடைசியாக வந்து எனக்கு தைக்கிறதுக்குவே வந்து அதுவுமே ஒரு 2 days 3 days வந்து ஆயிடுச்சு. அது தொடர்ந்து பண்ணியிருந்தேன்னா வந்து முடிச்சிருப்பேன். அப்பப்போ கேப்பு ஒர்க்கு அப்படின்னே வந்து போயிடுச்சு. இதில் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருந்தேன், அதை வந்து நான் காட்டலை. என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, 2மே வந்து இந்த மாதிரி சாரீ கிளாத்துலலாம் உள்பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஒரே சைடாக தச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த தப்பு வந்து நான் பண்ணியிருந்தேன். எனக்கு இது வரைக்கும் ஒரே சைடில் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து வந்ததே இல்லை. ஒரே சைடு வந்துருந்துச்சு. எனக்குலாம் மனசே கேட்கல. பிகாஸ் என்கிட்ட எக்ஸ்ட்ரா துணி கிடையாது. எல்லா துணியுமே எல்லாத்துக்குமே வந்து வெட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தா வந்து நான் திரும்ப வந்து பிரித்து வந்து தைச்சேன். ஏன்னா வந்து நார்மலாக வந்து 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கனால நான் ராங் சைடாக வச்சு தைச்சிட்டேன். ஒரே மாதிரி தெரியும், ஆனால் நான் வச்சு தைச்சது ராங் சைடு தான். அப்புறம் எப்படியும் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதான் தப்பு பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. அது கிளியர் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு இது வேணும். அந்த டயத்தில் வந்து நான் டென்ஷன் ஆகலை. ஸோ அதனாலே எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. இதே நான் டென்ஷன் ஆகிருந்தேன்னா கண்டிப்பாக அதே நினச்சி ப்ரெஷராகி டிப்ரெஷனே ஆகிருப்பேன். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து சாப்பிட்டேன். இது வந்து முன்ன மாதிரி வந்து இல்லை. ஆக்சுவலி இது ஐஸ்கிரீம் கேக்கு கிடையாது, வெறும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். ஐஸ்கிரீம் கேக்னால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ்கிரீம்லாம் வந்து இருக்குது. பட் இது ஐஸ்கிரீம் கேக் சொல்லியே வந்து பழகியாச்சு. இந்த மாய்ஸ்சரைசர்லாம் வந்து நான் பர்பிளில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்மெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுருந்தேன். சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. அதே மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கியாக விழுவிலாம் வந்து இருக்காது. ஸோ நல்ல பாடியோடு அப்சர்வ் ஆகிடும், ட்ரையும் வந்து ஆகாது. பிகாஸ் எனக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் டவ் வந்து இப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறது இல்லை, அது அப்படியே ஹோலில் வச்சுருக்கேன். ஸோ பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணுறதுனால டவ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அதனாலே வந்து சம்டைம்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து லக்ஸ் சோப் வந்து யூஸ் பண்ணுறேன், அது ரொம்ப ட்ரை ஆகிடும். பாடி வாஷ் கூட வந்து அவ்வளோ வந்து ட்ரை ஆகலை, கொஞ்சம் நல்லா ஆயிலியாக ஃபீலாக தான் இருக்குது. பட் அந்த சோப்பு வந்து ரொம்ப
ரொம்ப ட்ரை ஆகிக்கிறோம். அதனால வந்து நான் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் வந்து இன்றைக்கி லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான். ஸோ பிரியாணிக்கும் மாங்காய் தொக்குக்கும் சம்மந்தமே இல்லை, பட் எங்கள் அம்மா வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ட்ராமாவை நான் எந்த நேரத்தில் பார்க்க ஆரம்பிச்சேன்னு தெரியல. ஸோ இதை முடிக்கவே முடியலனா முடியும்னு கடைசியாக பார்த்து முடிச்சிட்டேன். பட் ட்ராமா சூப்பராக தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. என்னோடய பர்சனலில் சொல்கிறேன். அந்த லிப் காம்போட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு போல்ட் ஷேடு வந்து கொடுக்கும். எனக்கு ரொம்ப ரீசன்ட் ஃபேவரட். இப்போ வந்து நான் அடிக்கடி அந்த இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. போகும்போதே மேகம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஸோ மழை வரும் அப்படின்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து தெரிஞ்சிருச்சு. பட் இந்தளவுக்கு மழை வரும்னு எங்களுக்கு தெரியல. பிகாஸ் ரோடு ஃபுல்லாக தண்ணி. காரைக்குடியில் சும்மாவே மழை பெய்யும். மழை பெஞ்சிச்சுன்னா ரோட்டில் போகவே முடியாது, அந்த அளவுக்கு மழை பெய்யும். அதே மாதிரியே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரோடுமே சரியாக வந்து இல்லை அப்படின்னு நாங்கள் ஓரமாக வந்து நிறுத்திட்டோம். பிகாஸ் வந்து ரோடு முன்னாடி வர வண்டிலாம் வந்து சரியாக வந்து தெரியல. அதனால ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். காரைக்குடிக்கு பிரபு டென்டிஸ்ட்டு தான் வந்து போயிருந்தோம். ஸோ அக்கா பையனுக்கு வந்து காட்டுறதுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். பிகாஸ் அவனுக்கு வந்து லாஸ்ட்டாக பார்த்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் அவங்க ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர லேட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டே இருந்தேன். ஸோ டிவியில் வந்து பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. சரி, அந்த ட்ராமா தான் முடியலையே, லாஸ்ட் ஒரு எபிசோடில் இருந்துச்சு. அதனால் வந்து அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ட்ராமாவோட சீன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும், பட் எனக்கு என்னவோ அது முடியவே இல்லை. அது மாதிரி அது லாங்காக போயிட்டே இருந்துச்சு. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு இடையில அதை வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அதனாலேயே எனக்கு அந்த ட்ராமா வந்து பாதி பிடிக்கல. இந்த டீயை மட்டும் நான் வந்து வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. சுக்கு டீ வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சுக்கு அப்படின்லாம் வந்து போடவே இல்லை. சரியான காரம், இனிப்பும் இல்லை. நான் வந்து எல்லாரையும் திட்டிகிட்டு இருந்தேன், இந்த டீ எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை ஒரு டீ லவரான எனக்கு. இன்றைக்கி வந்து ஸோ நைட்டு வந்து ஸ்கின் கேர் வந்து சாலிக் ஆசிட் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அப்பப்போ வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக போகிறனால இடையில வந்து ஸ்கின் கேரை வேறு விட்டுட்ருக்கேன். தந்தூரி சிக்கன் வைக்க போகலாம் அப்படின்னு கடைசியே ஏதோ ஒன்று வந்து ஒத்துக்கிட்டோம். இது என்னமோ சார்கோல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிக்கனோட பேர். ஸோ ஓடிஜியில் தான் பண்ணியிருந்தோம். முன்னெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து வெளியில் இடம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே வந்து அடுப்பில் சுட்டு சாப்பிடுவோம். பட் வந்து இன்னும் வந்து வீடு வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ அதுவுமே ஒரு 10 to 20 டேஸ்க்குள்ளே மாறிடுவோம். நான் கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் போகிறேன். இந்த தடவை கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறேன். இது வந்து இடையில வந்துட்டுருக்க டயத்துலேயே வந்து நான் பேக் பார்ட்டையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் வந்து வெட்டி அதெல்லாம் சரி பண்ணிட்டேன். ஸோ அதுவுமே நான் வந்து காட்டுறேன். பட் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கேன்வாஸ் வந்து சொதப்பிருச்சு. அந்த சொதப்பலையும் ஒரு வழியாக தெரியாத மாதிரி அப்படியே அணைச்சி வந்து மூடிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங்கில் நிறையா வீடியோஸ் போடுவேன் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவுமே நான் வந்து போடுறேன். ஸ்டே டியூன்.